Hello students, welcome to our YouTube channel. CGL exam க்கு இன்னும் 4 மாசம் தான் டைம் இருக்கு. இந்த 4 மாசத்துல எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்றது கேட்டிங்கன்னா 100% உங்களால பிகினரா இப்ப படிக்க ஆரம்பிச்சாலும் கிளியர் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கணும், அந்த கட் ஆஃப் மார்க் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன டாபிக் மட்டும் படிச்சா போதுங்கிற அதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த 4 மாசத்துல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்னு, இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலைன்னா இனிமே சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ 4 மாசம் டைம் இருக்கு. இந்த 4 மாசத்துல உங்களால டாப் ஸ்கோரிங் டாபிக்ஸை கவர் பண்ணிக்கிட முடியும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட முடியும், டியர் 1 கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்கு ரெடி ஆகிக்கிட முடியும். இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாசம் வரப்போகுது. ஜூலை மாசம் வரப்போற நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாசம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க ஜூலைல ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண வச்சீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாசத்துக்குள்ளதான் டைம் உங்களுக்கு இருக்கும். அப்போ ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்றதுங்கிற வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதனாலதான் இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா இந்த சீசனை நீங்க மறந்துடலாம், அடுத்த சீசனுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால இதை நல்லா கவனமா வச்சுக்கோங்க. இந்த வீடியோல என்னென்ன டாபிக் மட்டும் படிச்சா போதும், பிகினரா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க 4 மாசத்துல கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன சோர்ஸை ஃபாலோ பண்றது, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, டியர் 1க்கு என்ன கட் ஆஃப், டியர் 2ல நிறைய பேரோட ஃபேவரட், அதாவது சிஜிஎல் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான போஸ்ட் வரும். ஆனா ஒரு 4ல இருந்து 5 போஸ்ட் தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபைட் பண்ற போஸ்டா இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அடுத்தது காம்படிஷன், அதாவது இந்த சிஜிஎல் எக்ஸாம் வெறும் பிகினர் மட்டுமே அப்பியர் ஆகக்கூடிய எக்ஸாம்ஸ் கிடையாது. சிஜிஎல் ஆல்ரெடி கிளியர் பண்ணி நல்ல போஸ்ட்ல இருக்கவங்க, இல்லைன்னா சிஜிஎல் கிளியர் பண்ணி லோயர் போஸ்ட்ல இருக்கவங்க, இல்லைன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இருக்கிறவங்க, பேங்க், ரயில்வே, இவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ ரியாலிட்டி என்னது, டியர் 1 அண்ட் டியர் 2க்கு சேர்த்தாப்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த 4 மாதத்துக்குமே டெய்லி ஷெட்யூல் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அந்த ஷெட்யூல் எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, லாஸ்ட் சான்ஸு, அடுத்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட்டு, வேகன்சி எப்போ வரும், அண்ட் இதில் நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். நீங்கள் சிஜிஎலுக்கு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும். இதை பார்த்து இதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயம் இந்த சிஜிஎல் உங்களால் கிளியர் பண்ண முடியும், 100% கேரண்டியா. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ரல் எஸ்எஸ்சி எக்ஸாம் சிஜிஎல்ல வரக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணும், சிஜிஎல் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ வெயிட்டேஜ் வந்து இருக்குது, மேக்ஸில் வீக்காக இருக்கக்கூடியவங்க மேக்ஸில் என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன டைப் மட்டும் படித்தா போதும் மேக்ஸில் ஒரு 40% மார்க்கு, சாரி 50க்கு 40 மார்க்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு என்னென்ன டைப் மட்டும் படித்தா போதுங்கிற இந்த 3 வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்ல வீக்காக இருக்கேன்னு நினச்சி ஃபீல் பண்ணாலும் சரி, மேக்ஸில் வீக்காக இருக்கேன்னு நினச்சி ஃபீல் பண்ணாலும் சரி, எனக்கு என்ன டாப்பிக்கில் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியலன்றவங்க இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் தான் எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸு, அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப்ஸு, ஃப்ரீ புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் எல்லாமே இதில் தான் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் வருதுன்னா இந்த மெயில் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெயில் ஐடியில் உங்கள் டவுட்டை கேளுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மெயில் மூலமாக நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். இதான் நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப். கிளாஸஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இதை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் சாட் செக்ஷன் இருக்கும். அந்த சாட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட முடியும். வெப்சைட், நம்மளோட வெப்சைட்டை வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸு, ஃப்ரீ பிடிஎஃப்ஸு, ஃப்ரீ டெஸ்ட்டு அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி வரப்போது. எக்ஸாம் செப்டம்பர் மாதம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் கேலண்டரை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட ஷெட்யூலுங்கிறது ஃப்ரீயாக தான் இருக்குது. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த டைம் ஒரு 10,000 வேகன்சி ஆகுது மினிமம் வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 7,800 வேகன்சி தான் வந்துச்சு லாஸ்ட் டைம். ஆனால் அந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், இது ஒரு மேஜர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 வேகன்சி தான் வந்துச்சு லாஸ்ட் டைம். 2022ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 வேகன்சி வந்து வந்துருந்துச்சு. ஆனால் இந்த 2023ல் வேகன்சி சுத்தமாக வரல. ஸோ 2024ல் இதில் ஒரு மினிமம் வேகன்சி வரும்னு நினைச்சாலுமே கிட்டத்தட்ட நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 10,000 மினிமம் வேகன்சியாவது வரும். இந்த வேகன்சிங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. இது உங்களுடைய லாஸ்ட் சான்ஸாக அசியூம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே இதுதான் கடைசி வாய்ப்பு. ஏன்னா இந்த 4 மாதம் நீங்கள் ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயம் டியர் 1 கிளியர் பண்ணிக்கிட முடியும். டியர் 1 கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2.5 மாதம் டைம் இருக்குது. அந்த 2.5 மாதம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா
டியர் 2மே கிளியர் பண்ணி உங்களால் ஒரு 6 மாசத்துல ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிக்கிட்ட முடியும். இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்றேன், இல்லை நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்கு உங்களால் ப்ரிப்பேர் ஆகிக்கிட முடியாது. அண்ட் ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு மிஸ் ஆகும். அடுத்த வருஷம் நடத்த போற சிஜிஎலுக்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 1-1.5 வருஷம் எடுத்துக்கிட்டாலுமே உங்க டைம் அந்த சமயம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்றது கஷ்டமா இருக்கும். பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா வேற ஏதாவது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை கடைசி சான்ஸா அசியூம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ டியர் 1ஓட பேட்டர்ன் பார்த்துடலாம். டியர் 1 பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் 4 சப்ஜெக்ட் வரும். பிகினராக இருக்கிறவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த விஷயத்த. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 மார்க் வெயிட்டேஜோட உண்டு. இது எக்ஸாம்ஸ்ல செக்ஷனல் கட் ஆஃப்லாம் கிடையாது. ஜென்ரல் அவேர்னஸ் எவ்வளோ எடுக்கணும், ரீசனிங்ல எவ்வளோ எடுக்கணும், மேக்ஸ்ல எவ்வளோ எடுக்கணும், இங்கிலீஷ்ல எவ்வளோ எடுக்கணும்லாம் கிடையாது. ஓவரால் கட் ஆஃப் தான். அதாவது 100 கொஸ்டினா, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கா, ஸோ 200 மார்க் எக்ஸாம் நடக்கும். இது 200 மார்க் தான் கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1 hour நடக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான் எக்ஸாம் எழுத முடியும். இந்த எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுத முடியாது இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் இருக்குன்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு தெரியும். இது லாஸ்ட் இயரோடைய கட் ஆஃபை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வரக்கூடிய வேகன்சி வந்துச்சு. ஸோ 2023 சிஜிஎல் டியர் 1ல பார்த்தீங்கன்னா 7800 வேகன்சி. டியர் 1ஓட கட் ஆஃப் என்னன்றதை பாருங்க. இந்த மார்க் வந்து வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டியர் 2க்கான கட் ஆஃப். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஃபைனலாக கட் ஆஃப் எவ்வளோ வச்சிருக்காங்க, எந்த மார்க் எடுத்தவங்களுக்கு என்ன போஸ்ட் கிடைச்சிருக்குன்னு கொடுத்துருக்கோம். இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 390க்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டியர் 1 ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்டும் குவாலிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறதுன்றதை பாருங்க. உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க்குன்றத நோட் பண்ணி அதை டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிச்சயம் டியர் 1 கிளியர் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 100 கொஷினுக்கு நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 100 கொஷினில் 75 கொஷினுக்கு அதிகமாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா டியர் 1 ஈஸியாக குவாலிஃபை பண்ணிடலாம். இதே இது நீங்கள் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 65 கொஷினுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டியர் 1 கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அந்த மார்க், அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன டாபிக் படிக்கலான்றதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த கட் ஆஃப் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் வந்து கட் ஆஃபாக வச்சிருக்காங்க. இந்த டைம் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 10,000 வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மார்க் 1 or 2 மார்க் கட்டாயம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் இருக்கீங்கன்னா 75 கொஸ்டினுக்கு மேலே நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஸ்சி, எஸ்டி 65 கேட்டகரி 65 மார்க். ஓகேவா? டியர் 2க்கு பாருங்க. இதெல்லாம் தான் நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட்டாக இருக்கும். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், டாக்ஸ் அசிஸ்டன்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சிஎஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், எம்இஏவா இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அவுட் ஆஃப் 390க்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்றதை உங்களுக்கு தெரியும். இந்த மார்க்கை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இதை வச்சுக்கிட்ட சொல்கிறோன்னா, டியர் 1 இருக்கா, டியர் 1ல நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, என்ன டாபிக் படிக்கிறீங்களோ, என்ன சிலபஸோ அதே தான் 90% சிலபஸ் பார்த்தீங்கன்னா டியர் 2க்கும். ஸோ நீங்கள் டியர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறப்போவே உங்கள் சிலபஸை ரொம்ப நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா டியர் 1 முடிஞ்சு 2.5 மாதம் டைமில் நீங்கள் டியர் 2க்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். டியர் 2ல நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கான மார்க்கை ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். டியர் 2ல 90% ஆஃப் த சிலபஸ் டியர் 1 சிலபஸ் அண்ட் ஆஃப் அந்த 10% ஆஃப் த சிலபஸ்ங்கிறது இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ற ஒரு டாபிக் வரும். அதை 1 or 2 டேஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற ஒரு டாபிக் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்சுரேஷனில் ப்ரிசம் பிரமிடு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் வரும். அது ரொம்ப சீக்கிரமாக ஒரு 3 நாளில் கற்றுக்கலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒரு 3 டேஸில் கற்றுக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு 1 வாரம் 10 நாளில் டியர் 2ல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா டாபிக்ஸை கம்ஃபர்டபுளாக படிச்சுக்கிட முடியும். அண்ட் கம்ப்யூட்டருக்கு தனியாக படிக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. நீங்கள் டியர் 1 படிக்கிறப்பவே என்ன படிக்கிறீங்களோ அதை நல்லா படிச்சுக்கிட்டு டியர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைமை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பழகி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மார்க் உங்களால் நிச்சயமாக கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 390 பார்த்தீங்களா, இவ்வளவு தான் கட் ஆஃப். 390க்கு 380, 370லாம் கட் ஆஃப் கிடையாது. 325 தான் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓபிசிக்கு 360 தான். இந்த மார்க் எடுத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஜாப்ன்றது கன்ஃபார்மாக கிடைச்சிடும். தமிழ்நாட்டிலே போஸ்டிங்கும் உண்டு. அதே மாதிரி ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் கஸ்டம்ஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ கட் ஆஃப்ன்றது. இந்த மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் 390 மார்க் எடுக்கணும். அதாவது 130 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். ஓகேவா? இந்த 130 கொஸ்டினில் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருக்கீங்கன்னா
108 கொஷின்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணி இந்த 108 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்ட்டை 100% செக்யூர் பண்ணிட முடியும். அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 100 கொஷின் 130ல் 100 கொஷின்ஸுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேஜர் போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டை 100% உங்களால் செக்யூர் பண்ணிக்கிட முடியும். இந்த கட் ஆஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மார்க் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க வேண்டியது இருக்குன்றதை உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப்ன்றதை கிளியராக கொடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ மார்க் எடுக்கணுன்ற புரிஞ்சா இப்போ அந்த மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன டாபிக் படிக்கலான்றது போகும். இப்போ இந்த இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சொல்லியிருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் படித்தாலே உங்களால் 150 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும் 50 மார்க் வந்து ஷுவராக உங்களால் எடுக்க முடியும். ஃபுல் மார்க் கிடையாது. ஏன்னா ரீசனிங்கிறது நீங்கள் ஒரு 10 நாள் 12 நாள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு 2 மணி நேரம் 10 நாள் 12 நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரீசனிங்கோட கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். செலக்டிவாக ஒரு சில டாபிக்ஸை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். இந்த 50க்கு 50 எடுக்கிறதுங்கிறது ரீசனிங்கில் ரொம்ப கம்மியான டைம்லேயே பாசிபிள் தான். ரீசனிங்க்கு இந்த டாபிக் படித்தா போதும். series completion, coding and decoding, analogy, classification, syllogism, blood relation, mirror image, water image, paper cutting and folding, embedded image, next image and complete image, dictionary order, mathematical operation, dice and calendar. ஓகேவா? இது ரீசனிங் உடைய சிலபஸ். ஓகே, இப்போ ஒவ்வொரு டாபிக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனிங்கை பார்க்கலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோச்சிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது ஆஃப்லைன் கோச்சிங்கில் படிக்கிறீங்க, இல்லை ஏதாவது புக்கை வச்சு படிக்கிறீங்கன்னா அந்த புக்கு ஆன்லைன் கோச்சிங் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங்கில் இந்த டாபிக்ஸ் நடத்திருப்பாங்களா, இந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா சிலபஸை கவர் பண்ணுங்கள். நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணும்போதே சில டாபிக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் படிக்கும் போதே இந்த டாப்பிக்கோட கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் ப்ராக்டிஸே பண்ண வேண்டாம், அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்க. எதுனா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங், எம்பீடட் இமேஜ், நெக்ஸ்ட் இமேஜ், கம்ப்ளீட் இமேஜ், டிக்ஷனரி ஆர்டரு, மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன், கேலண்டர் அண்ட் டைஸ். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் படிக்கிறீங்க தெரியுமா, வீடியோ பார்த்து படிக்கிறீங்கன்னா அந்த வீடியோ முடியும் போதே அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. எந்த கொஷின் கொடுத்தாலும் அந்த டாப்பிக்கில் உங்களால் அந்த கொஷின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இந்த டாபிக் தான் ரொம்பவே ஈஸியான டாபிக். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 6 டாபிக் இருக்குது தெரியுமா, இந்த 6 டாபிக் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸ் கவர் பண்ணுறீங்களா, ஒன்ஸ் அந்த டாபிக்ஸை வீடியோ பார்த்து கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பினாக்கிளோடைய லேட்டஸ்ட் எடிஷனோட புக்கை பிடிஎஃபாக ஷேர் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான். அதை டவுன்லோட் பண்ணி டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சீரிஸ் கம்ப்ளீஷன் டாபிக் நீங்கள் உங்களுடைய கோச்சிங் மூலமாக கவர் பண்ணிட்டீங்க. அந்த பினாக்கல் புக்கில் இருந்து சீரிஸ் கம்ப்ளீஷனில் ஒரு 200 கொஷின் இருக்கா, டெய்லி ஒரு 30 கொஷின் இல்லைனா டெய்லி 50 கொஷின் அந்த புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிருங்க. இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் பண்ணீங்கன்னா இந்த 6 டாப்பிக்லையும் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரீசனிங்கில் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள ரீசனிங் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டா போதும். ரீசனிங்க்கு எக்ஸ்ட்ரா எந்த எஃபர்ட்டும் போட வேண்டாம். சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு மட்டும் டெய்லி 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பினாக்கல் புக்கில் இருந்து கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது. ஒன்ஸ் அந்த கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா டெய்லி அரை மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். ரீசனிங்கில் 50 எடுத்து முடியும். ரீசனிங்க்கு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 28 மார்க் எடுக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஒரு 14 கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன டாபிக் படித்தா மட்டும் போதும்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டத்தில் டிவைசிபிலிட்டி மட்டும் படித்தா போதும். அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், டேட்டா அண்ட் டெபினிஷன். இது அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இருக்கா, இதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கோம். அல்ஜிப்ரா ஒரு 4 மணி நேரம் டீச் பண்ணியிருப்போம், ட்ரிக்னாமெட்ரி ஒரு 6 மணி நேரம் டீச் பண்ணியிருப்போம், ஜாமெட்ரி ஒரு 8 மணி நேரம் டீச் பண்ணியிருப்போம். இந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த டாபிக்ஸ் நீங்கள் வேறு எந்த ஒரு நோட்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரீவியஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸை நீங்கள் கோச்சிங் மூலமாக கவர் பண்ணிக்கோங்க. 28 மார்க் ஷுவராக எடுத்துட முடியும். சார் நான் மேக்ஸில் நல்லாவே ஸ்ட்ராங்கு, நான் ஸ்கூல் டைமில் இருந்துன்னு சொல்கிறவங்க இந்த டாப்பிக்கோடு சேர்த்து டைம் அண்ட் ஒர்க்கு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இந்த டாபிக்ஸையும் படித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ண முடியும். அதாவது 8 மார்க்குங்கிறப்போ 36 மார்க் உங்களுக்கு மேக்ஸில் கிடைக்கும். இல்லை சார் நான் மேக்ஸில் வீக்குன்றவங்க இந்த டாபிக்ஸை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சினானிம், ஆன்டனிம், இடியம், இன்வர்சிபியூஷன் இது 4த்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. பினாக்கிளோட இங்கிலீஷ் புக்கை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய சினானிம், ஆன்டனிம், இடியம், இன்வர்சிபியூஷன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டாபிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் இதோட ரூல் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதை நல்லா படிச்சு வச்சுக்கிறப்போ கிராமர் ஓரளவுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து
அதில் உள்ள கிராமர் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. நீங்கள் படிச்ச ரூல்லாம் அப்ளை பண்ணி அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றது இது ரெகுலராக டெய்லி 10 எரர் ஸ்பாட்டிங், 10 ஃபில்லிங் த பிளாங்க், 10 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சால்வ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிராமர் டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. வாய்ஸ் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2லேருந்து 3 கொஷின் கேட்பாங்க. இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே என்னென்ன ரூல்ஸுங்கிறது தெரியும். அந்த ரூல்ஸை ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தாலே போதும். அடுத்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், க்ளோசஸ்ட். இந்த டாபிக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் ரீடிங் பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். அந்த ரீடிங் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெய்லி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த பிடிஎஃப் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரீடிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஒன்ஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி ரீடிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த பழக்கம் இருக்கிறனால உங்களால் அந்த சென்டென்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். லைக் நீங்கள் தமிழில் ஒரு 4 சென்டென்ஸ் சப்மிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண முடியாதா? அதே தான் இங்கேயும். க்ளோஸ் டெஸ்ட்டுங்கிறது உங்கள் ஒரு பேரால் 5 இடத்துல ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கும், அதை கரெக்டாக ஃபில் பண்ணுறது தான். ஸோ அதுக்குமே டெய்லி ரீட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். அதனால் அதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆகிக்கிட முடியும். ஓகே, இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிப்பாங்க. நம்ம கோச்சிங்கில் உங்களுக்கு மேக்ஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்லையும் எல்லா டைப்பையும் டீச் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த பர்சன்டேஜுங்கிறப்போ ஒரு 7 மணி நேரம் டீச் பண்ணியிருப்போம். அந்த 7 மணி நேரம் வீடியோ நம்ம ஆப்பில் மேக்ஸ் கிளாஸ்லேருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜில் எல்லா டைப்புமே கவர் ஆகிடும், எல்லா லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸோட கொஷின்ஸும் கவர் ஆகிடும். ஸோ அதை பார்த்து முடிக்கிறப்போ பர்சன்டேஜில் எல்லா டாப்பிக்குமே டைப்பையும் கவர் பண்ணியிருப்பீங்க, பர்சன்டேஜில் எல்லா கான்செப்ட்டுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம கிளாஸில் டீச் பண்ண சம்ஸை ஒரு 3 டைம் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பினாக்கிளோட புக்கை நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை எடுத்து அதில் உள்ள கொஷின் பேப்பர்ஸில் உள்ள பர்சன்டேஜ் கொஷின்ஸை ஒரு 50 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இதை பர்சன்டேஜுக்கு பண்ணால் போதும். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுக்கு அதே தான் கிளாஸில் உள்ள வீடியோஸை பார்த்துட்டு கிளாஸில் உள்ள சம்ஸை 2லேருந்து 3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஷின் ஒரு 50 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டா போதும். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அப்படி ஒவ்வொரு டாபிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட் மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறமா டெய்லி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்து ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் உள்ள கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா ரீசனிங்கில் சொன்ன மாதிரியே மேக்ஸ்லையும் நீங்கள் படித்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை 100% ஆன்சர் பண்ணிட முடியும். 28 மார்க்ஸ் 36 மார்க்ஸ் உங்களால் நிச்சயமாக எடுத்துட முடியும். இங்கிலீஷ்க்கு நம்ம ஆல்ரெடி நீங்கள் படிக்கும்போதே என்னென்ன பண்ணுறதோ சொல்கிறோம். ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 32 மார்க். நீங்கள் ரீசனிங்கில், இங்கிலீஷில், மேக்ஸில் இதில் இவ்வளோ மார்க் எடுக்கிறதுங்கிறது பாசிபிள். ஆனால் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணும், பாலிட்டியில் என்னென்ன படிக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கல் என்னென்ன படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன படிக்கணும், இது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதில் போனீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்க வேண்டியதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக்ஸை படிச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பினாக்கிளோட தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை டவுன்லோட் பண்ணி அதில் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட கொஷின்ஸை வித் எக்ஸ்பிளனேஷனோட படிச்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி என்ன புக்கை ரெஃபர் பண்ணுறதுனா லூசன்ட் புக்கை ப்ரெஃபர் பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு லூசன்ட் இந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதில் உள்ள ஹிஸ்ட்ரி டாபிக்ஸை படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமா பினாக்கிளோடைய புக்கை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட கொஷின்ஸை வித் எக்ஸ்பிளனேஷனோட படிச்சு வச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸில் ஹிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடுங்க. ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் அது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக்கு இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா கூகுளில் நிறைய குவிசஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. அதாவது இப்போ ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து படிக்கிறீங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கிறீங்க, பினாக்கிள்லையுமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கேட்டால் ப்ரீவியஸ் கொஷின் அட்டன் முடியும். அதுக்கப்புறமா கூகுளில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் குவிஸ்ன்னு போட்டு அதில் நிறைய குவிசஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் நல்ல வெப்சைட்லேருந்து கேட்ட ஒரு குவிஸை எடுத்து அதில் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய நியூ கொஷின்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதையுமே நோட் பண்ணி இந்த 3த்தையும் கம்பைல் பண்ணி நீங்கள் படிக்கிறப்போ அந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை 100% அக்யூரஸியோட ஆன்சர் பண்ண முடியும். இதை நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமே பண்ணி ஆகணும் ஜெனரல் நாலேஜ்ல. அப்படின்னா தான் உங்களால் 32 மார்க்ஸுங்கிறது கட்டாயமாக எடுக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ், மார்ச் 2024 வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸை டெலகிராமில் ஷேர் பண்ணிப்போம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜான் 2023 டிசம்பர் 2023 கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறமா மார்ச் 2024 வரைக்கும் மார்ச் 2024 கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். என்னென்ன டாபிக் படிக்கணுங்கிறத இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, அவார்ட்ஸு, புக்ஸு, நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸு, கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸு,
ரேங்க் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் அந்த பிடிஎஃப்ல இருந்து படித்தா போதும். கீழே மென்ஷன் பண்ணுறோம், அதை நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எப்பப்போ என்னென்ன படிக்கணுங்கிற டவுட் வர்றப்போ இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. மெயில் அடிக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் டவுட் வருதுங்கிற பட்சத்தில் நீங்கள் மெயில் ஐடியில் உங்கள் டவுட்டை கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக் படிக்கணும், எங்கே படிக்கணுங்கிற ஷேர் பண்ண போய் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே, என்ன சோர்ஸை ஃபாலோ பண்ணுறது? புக் வச்சு படிக்கிறதா, ஆஃப்லைன் கோச்சிங் படிக்கிறதா, ஆன்லைன் கோச்சிங்? புக் வச்சு படிக்கிறது இப்போ அதுக்கான டைம் இருக்கான்றது கேட்டிங்கன்னா, அதுக்கான டைமுங்கிறது இப்போ எல்லா டாப்பிக்குமே புக் வச்சு படிக்கிறதுக்கான டைமுங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் புக்கை ப்ரிஃபர் பண்ணுறதுங்கிறது இந்த 4 மாதத்தில் நீங்கள் புக்கை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா சிலபஸ் உங்களால் ஆன் டைமுக்கு கவர் பண்ணிக்கிட முடியாது. அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷனுங்கிறது பண்ணிக்கிட முடியாது. நீங்கள் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோச்சிங் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்க. ஆன்லைன் கோச்சிங் இப்போ வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய கோர்ஸ்க்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறப்போ SSC 10 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கோர்ஸில் 10% டிஸ்கவுண்டோட உங்களால் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட முடியும். அந்த கோர்ஸில் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் உங்களுக்கு லேட்டஸ்ட் கொஷின்ஸோட கான்செப்டோட ஸ்மார்ட் அப்ரோச்சோட டீச் பண்ணிப்போம். டாபிக் வைஸ் டீச் பண்ணிப்போம். ஸோ அதில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆஃப்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்கள் ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் 4 மாதத்தில் எனக்கு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிடுவீங்களா? அண்ட் ரிவிஷனுக்கான டைமுமே எனக்கு தனியாக கிடைக்குமா? ஏன்னா 4 மாதங்கிறப்போ ஒரு 2-2.5 மாதத்துல சிலபஸ் கவர் பண்ணாதான் இருக்கக்கூடிய 1.5 மாதத்துல ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அதெல்லாம் ஃபைன் பண்ணி சரி பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆன்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண உடனே கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட் சிலபஸை உடனே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு சோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ காம்படிஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டெய்லி ஷெட்யூல் பற்றி பார்க்கலாம். இந்த டெய்லி ஷெட்யூலுங்கிறது நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் ஏதாவது கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சிஜிஎல் எக்ஸாமோடைய கிளாஸஸ் இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரா பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறப்போ இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? SSC 24 இல்லைனா SSC 10 இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எந்த ஒரு கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுங்கிறது அவைலபிளாக இருக்கும். இந்த டிஸ்கவுண்டோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த டெய்லி ஷெட்யூலை நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். டெலகிராம் சேனலில் டெய்லி ஷெட்யூலில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்குமோ அதை இந்த கோர்ஸ்லேருந்து சிஜிஎலோடைய ஃபோல்டர்லேருந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம ஷெட்யூலை நாம் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 2.5 மாதத்தில் கம்ப்ளீட்டாக இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடணும். ரெகுலராக டெஸ்ட்டையுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ரிவிஷனுக்கான டைமையும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ தட் உங்களால் ஒவ்வொரு டாப்பிக்குமே அந்த வாரத்தில் படிக்கிறத அந்த வாரத்தோட எண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெகுலராக உங்களுக்கு லைவ் செஷன்ஸுமே வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ தட் உங்களால் நீங்கள் படிக்கிறத உங்களால் எங்கெங்கே டிஃபிகல்ட்டிஸ் வருது, அதுக்கப்புறம் என்ன ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இதுக்கப்புறம் என்ன இது பண்ண வேண்டியது இருக்குங்கிற உங்களால் டவுட்ஸையுமே வந்து கிளியர் பண்ணிக்கிட முடியும். ஸோ அதனால் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஷெட்யூல் ஃப்ரீயாக டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை வச்சு இந்த கோர்ஸில் உள்ளதை படிச்சுக்கோங்க. மண்டே டு சாட்டர்டே டெய்லி ஷெட்யூல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் இருக்காது. அன்னைக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் மண்டே டு சாட்டர்டே படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டெஸ்ட்டுமே நாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த கோடை ரெண்டில் ஏதாவது ஒரு கோடை யூஸ் பண்ணி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரியாலிட்டியை பற்றி பார்க்கலாம். நீங்கள் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா காம்படிஷனுங்கிறது உங்களுக்கு ஹெவியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஹெவியாக இருக்கும். சக்ஸஸ் ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸ்மார்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இந்த 4 மாதம் டைமில் நான் கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ண போகிறேன், கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸுங்கிறது கம்மி. ஆனால் அதே இந்த 4 மாதத்தில் ஸ்மார்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் தான் படிக்க போகிறேன், நான் அதில் எங்கே வீக்காக இருக்கணும் அந்த டாபிக் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த 4 மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு பாசிபிள் தான். அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். நீங்கள் ரீசனிங் படிக்கும் போதே இந்த டாபிக்லாம் ஸ்ட்ராங் ஆகிருங்க. இதுக்கு நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த டாபிக் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முழு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ, அதாவது டெய்லி 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் டெய்லி 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமிங்கிறது சேவ் ஆகும். அந்த டைமை மற்ற டாப்பிக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மேக்ஸ் படிக்கிறப்போ சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் வீடியோ பார்த்து படிக்கிறப்பவே அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். சிம்பிளிஃபிகேஷன் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஸோ அதில் ஒரு டைம் சேவ் ஆகுமா? அடுத்த டேட்டா இன்டர்பிரேஷனும் அதே மாதிரி தான். நீங்கள் டாபிக் படிக்கிறப்போவே நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கிறப்பவே அந்த டாப்பிக்கில் என்ன கான்செப்ட் எல்லாமே நீங்கள் படிக்கிறப்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற அவசியம் கட்டாயமாக கிடையாது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு 3, 6, 9 டாப்பிக்கில் 2 டாப்பிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். 7 டாபிக் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் ஒரு டைம் கிடைக்குமா? அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி வேறு சப்ஜெக்ட் கொடுக்கலாம். ஸோ வேறு சப்ஜெக்ட்லாம் நான் வீக்காக இருக்கேன், இப்போ நான் ஜென்ரல் நாலேஜ் வீக்னா அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயம் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுங்கிறத பாசிபிள் தான்.
இப்போ பாருங்க 2022 சிஜியில் அப்ளை பண்ணது 34 லட்சம் பேர். அந்த டைம் வேகன்சி 36,000. ஆனால் செலெக்ஷன் ஆனது பார்த்தீங்கன்னா வெறும் 1.5% தான். அதாவது ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. சிஜிஎல் 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணது 24 லட்சம் பேர். ஆனால் வேகன்சிங்கிறத பார்த்தீங்கன்னா 7,800 தான். செலக்ட் ஆனவங்க 0.3% தான். நீங்கள் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 8 லட்சம் 10 லட்சம் இப்படி தான் இருப்பாங்க. எழுதுறவங்களே ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 1 லட்சம் கிட்ட தான் இருக்கும். ரொம்ப சின்சியராக ஓரளவுக்காவது சிலபஸ் கவர் பண்ணி ஓரளவுக்காவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி 200 மார்க் இருக்கா மார்க் டெஸ்ட்ல ஒரு 100 120 இந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்து ப்ரிப்பேர் பண்றவங்களும் 1 லட்சம் பேருக்குள்ள தான் காம்படிஷன் இருக்கும். அதில் ரொம்ப சின்சியரா 100% நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அந்த கான்ஃபிடென்ட்டோட ப்ரிப்பேர் ஆகி வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 25,000 இதுக்குள்ள தான் இருக்கும். நீங்க நல்லா சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த 30,000 25,000க்குள்ள வரலாம். அதுக்குள்ள தான் நல்லா கான்ஃபிடென்ட் இருக்கும். உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட். அந்த ஒரு போஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் படிச்சு நல்ல ரிவிஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் 100% ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்க ரெடி ஆகி போட்டீங்கன்னா ஒரு ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். காம்படிஷனுங்கிறது சீரியஸ் ஆஸ்பிரண்ட்குள்ள மட்டும்தான் இருக்கும். நீங்க ப்ரிப்பேர் பண்றப்போ இந்த 4 மாசம் ப்ரிப்பேர் பண்றீங்க. நான் இந்த டாபிக் படிச்சா போதும், இந்த டாபிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்வேஸ் மைண்ட்ல வச்சுக்கிட வேண்டியது ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல போஸ்ட்ல இருக்கிறவங்களும், அதாவது கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகும். ஆனா அவங்களுக்கு மும்பையில் வந்து போஸ்டிங் கிடைச்சிக்கும். ஆனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அகைன் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்கோட வந்து இப்போ ப்ரிஃபரன்ஸில் தமிழ்நாடு கொடுத்து அங்கே வரலான்றதை எதிர்பார்க்கலாம். அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இல்லைனா டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த போஸ்ட்டுக்கு விருப்பம் இருக்காது. பெரிய போஸ்ட் ஆனால் இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அவங்களுமே ப்ரிப்பேர் ஆவாங்க. கட் ஆஃபை ஒரு 0.5 மார்க்கு 1 மார்க்கில் கிளியர் பண்ண முடியாமல் போனவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகி அந்த அட்வான்டேஜ் இருக்கும். அவங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கிற நாலேஜ் இருக்கும். அவங்க அப்பியர் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்பியர் ஆவாங்க. நிறைய எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம்ஸ் பேங்க்ல வேலை பார்ப்பாங்க, ரயில்வே வேலை பார்ப்பாங்க. அவங்களுமே ப்ரிப்பேர் ஆவாங்க. அவங்களோட நீங்கள் காம்படிஷன் போடுறீங்க. 4 மாதம் தான் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடணுங்கிறத மைண்ட் வச்சுக்கணும். இந்த டாபிக்லாம் படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய ஹார்ட் ஒர்க். டெய்லி 4 மணி நேரம் தான் படிப்பேன், 6 மணி நேரம் தான் படிப்பேன் அப்படி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. டெய்லி மினிமம் ஒரு 4 மணிலேருந்து 6 மணி நேரம் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒதுக்கிக்கிட்டு அடுத்த ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடிக்கு ஒதுக்கணும். வெறுமனே நான் 4லேருந்து 6 மணி நேரம் தான் மொத்தமாகவே படிப்பேன்ட்டு இல்லாமல் 4லேருந்து 6 மணி நேரம் நான் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒதுக்க போகிறேன். 2லேருந்து 3 மணி நேரம் நான் செல்ஃப் ஸ்டடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறேன். எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போகிறேன். அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 4 மாதத்தில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய ஷெட்யூலில் உள்ள டாபிக்ஸை அன்னைக்கே கவர் பண்ண பாருங்கள். கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மினிமம் 2 மணி நேரமாவது எடுத்து படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறது, படித்ததுலேருந்து ஏதாவது குவிசஸ் அட்டன் பண்ணி பார்க்குறது, இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த 4 மாதத்தில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். டெய்லி ஷெட்யூலுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பேஸ் பண்ணி தான் ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுதான் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸில் எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வர்றப்பவும் அதோடைய கிளாஸஸ்மே இதில் ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். 1 டைம் ஃபீஸ் தான். வேலிடிட்டி முடிகிற வரைக்கும் நீங்கள் கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். இந்த 2ல் ஏதாவது ஒரு கோடை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டோட இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 4 மாதத்தில் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டாபிக்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த டாபிக்ஸை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரெகுலராக பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்ஸ், எந்த அளவுக்கு கொஷின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது, எந்த மார்க் எடுத்தால் உங்களுக்கு ஒரு ஜாப் நிச்சயமாக கிடைக்கும். 390ல் 310 325ங்கிறது ரொம்ப கம்மியான மார்க் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதாக இருக்கும். இப்போதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸில் இந்த டாபிக்ஸ்லாம் சொல்கிறோமா, இந்த டாபிக்ஸை நல்லா கவர் பண்ணிக்கோங்க ஆரம்ப கட்டத்திலே. அப்படி ஆரம்ப கட்டத்திலே நல்லா கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா Tier 2க்கு நீங்கள் மேக்ஸ் தனியாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா Tier 1 கவர் பண்ணுறப்போவே நம்ம கோர்ஸில் Tier 2க்கும் சேர்த்தே தான் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் பர்சன்டேஜுங்கிற ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது Tier 1 அண்ட் Tier 2க்கு சேர்த்தாப்பில் தான். ஸோ நீங்கள் Tier 1 முடிஞ்சோடனே Tier 2க்குன்னு நீங்கள் தனியாக பர்சன்டேஜோ மென்சுரேஷனோ படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Tier 1 சமயத்தில் நீங்கள் அதை படிச்சிட்டீங்க. Tier 1 முடிஞ்சதுக்கப்புறமா Tier 2க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோவை கட்டாயம் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸை, உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.